வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சாதாரண குடிமக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத எந்த ஒரு சட்டமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாதபடி நடவடிக்கை எடுப்பேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதி. சுபீட்சமான இலங்கைக்காக இந்தியா உள்ளிட்ட சர்வதேச சமூகத்துடன் இணைந்து பணியாற்ற அரசாங்கம் தயார். இந்தியாவில் பிரதமர் ஹரணி தெரிவிப்பு. எதிர்வரும் தேர்தல்களில் போட்டியிடும் பொதுஜன பெரமுன வேட்பாளர்கள் தொடர்பாக தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எடுத்துள்ள அதிரடி முடிவு. தொடர்வது விரிவான செய்திகள். சாதாரண மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத எந்த ஒரு சட்டமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாதபடி நடவடிக்கை எடுப்பேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்ற ஆசிரியர்களுக்கான சிறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இந்த உறுதியை தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் கூறுகையில், கடந்த காலங்களில் ஆசிரியர்களின் தேவைகள் மற்றும் அரசியல் நோக்கங்களுக்கு ஏற்ப சட்டங்கள் இயற்றப்பட்டது, அரசியலமைப்புகள் மாற்றப்பட்டன. ஆனால் அந்த காலம் இனி முடிவடைந்து விட்டது. இனி மக்களின் நலன் மற்றும் நாட்டின் முன்னேற்றம் மட்டுமே எங்கள் அரசின் அடிப்படை நோக்கமாக இருக்கும் என்றார். ஜனாதிபதி மேலும் கூறுகையில், எனக்கோ அல்லது என் அமைச்சர்களுக்கோ எந்தவித தனிப்பட்ட நன்மையை நோக்கி எந்த சட்டமோ திட்டமோ முடிவோ எடுக்கப்படாது. நாட்டின் சட்டங்கள், கொள்கைகள் மற்றும் மாற்றங்கள் அனைத்தும் மக்களின் விருப்பத்தையும் நலனையும் அடிப்படையாக கொண்டே அமையும் என்றும் வலியுறுத்தினார். அவர் மேலும் கூறுகையில், நாட்டை முன்னேற்றுவதற்கான எந்த மாற்றமும் மக்களின் நம்பிக்கையையும் பங்களிப்பையும் பெற்று மட்டுமே செயல்படுத்தப்படும். ஆசிரியர்கள் மற்றும் அறிவுஜீவிகள் சமூகத்தின் கருத்தை பிரதிநிதித்துவப்படுத்த முக்கிய தரப்பாக உள்ளனர். ஆகையால் நாட்டின் நலனுக்காக முன்வைக்கப்படும் திட்டங்கள் குறித்து நம்பிக்கையுடன் செயல்பட்டு தேவையான இடங்களில் தங்கள் ஆலோசனைகள் மற்றும் ஆதரவை வழங்குமாறு ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார். அத்துடன் கல்வித்துறையின் மேம்பாடு மற்றும் ஆசிரியர்களின் நலன் ஆகியவை தேசிய முன்னேற்றத்திற்கு முக்கிய அங்கங்களாக உள்ளதாகவும் அவற்றை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் விரைவில் அமலாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் அனைவரையும் இணைக்கும் நல்லிணமான சமூகத்தையும் தொலைநோக்குடைய ஜனநாயகத்தையும் உருவாக்குவதன் சுபீட்சமான இலங்கைக்காக இந்தியாவை சேர்ந்துள்ள சர்வதேச சமூகத்துடன் இணைந்து செயல்பட அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் 2025 அக்டோபர் 17 நடைபெற்ற NDTV உலக உச்சி மாநாடு 2025 கலந்து கொண்டு நிச்சயமற்ற காலங்களில் மாற்றத்தை வழிநடத்துதல் என்ற தலைப்பில் பிரதமர் சிறப்புரையாற்றும் போது இந்த கருத்தை தெரிவித்தார். அறியப்படாதவற்றின் எல்லை, ஆபத்து, தீர்வு, புதுப்பிப்பு என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த மாநாடு வேகமாக மாறிவரும் உலகின் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்து உலகளாவிய தலைவர்கள், சிந்தனையாளர்கள் மற்றும் புத்தாக்குனர்களை ஒன்றிணைக்கும் நோக்கத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டது. தனது உரையில் பிரதமர் மேலும் கூறுகையில், இலங்கையின் ஜனநாயக எழுச்சி, பொருளாதார மீட்சி மற்றும் இந்தியாவுடனான கூட்டாண்மை குறித்து கருத்து தெரிவிக்கையில், உலகளாவிய நிச்சயமற்ற சூழலில் பொறுப்பான தலைமைத்துவம், மீளாற்றல் மற்றும் ஒத்துழைப்பு முக்கியம் என்று வலியுறுத்தினார். அண்மையில் இலங்கை எதிர்கொண்ட நெருக்கடியான காலத்திலிருந்து மீள்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட கடினமான பயணம், வெளிப்படைத்தன்மை, பொறுப்பு குரல் மற்றும் உள்ளடக்கிய ஆட்சிக்கான மக்களின் கோரிக்கையின் பேரில் உருவான தற்போதைய அரசாங்கத்துக்கு ஒரு முக்கியமான திருப்பு முறையாக அமைந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையிலான அரசாங்கம் மேற்கொண்ட கடன் மறுசீரமைப்பு, நிதி முகாமைத்துவ மேம்பாடு மற்றும் டிஜிட்டல் மாற்றம் ஆகிய பொருளாதார சீர்திருத்தங்களை பற்றியும் பிரதமர் எடுத்துரைத்தார். இந்த சீர்திருத்தங்கள் இலங்கையின் வரலாற்றில் மிகப்பெரிய நிதி ஒருங்கிணைப்பாக சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பாராளுமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவம் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரித்து தற்போது 10% உயர்ந்துள்ளது என்றும், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மலையக சமூக உறுப்பினர்கள் உட்பட பல்வேறு சமூகங்களின் குரல்கள் இப்போது அரசியலிலும் இடம்பெறுகிறது என்று கூறியிருந்தார். இலங்கை சவால்களை எதிர்கொண்டு ஒவ்வொரு தருணத்திலும் இந்தியா வழங்கிய ஆதரவுக்காக நன்றியை தெரிவித்த பிரதமர் 2022 ஆண்டு பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா வழங்கிய முக்கிய உதவியையும், எரிசக்தி இணைப்பு, கல்வி, பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் தொடர்ந்து வழங்கி வரும் ஒத்துழைப்பையும் பாராட்டினார். அதேபோல் இந்தியா இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை மேலும் பலப்படுத்தி இந்தியாவின் உற்பத்தி மற்றும் சேவையை பெறுமதி சங்கிலிகளின் இலங்கையின் உற்பத்திகள் மற்றும் சேவைகளை ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்புகளையும் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்திருந்தார். வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தவும், ஊழலை ஒழிக்கவும் அடையாள அட்டை முறைமைகள், GOPAவை மற்றும் திறந்த தரவு வாயில்கள் போன்ற முயற்சிகளை அரசு தொடங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் சட்டங்கள் மட்டுமின்றி சமூகத்தின் பெறுமதிகளையும் நடைமுறைகளும் ஒரு நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதில் முக்கிய பங்காற்றும் என்பதை அரசாங்கம் உணர்ந்துள்ளது. புத்தாக்கங்கள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மட்டுமல்லாது நியாயமான, உள்ளடக்கிய மற்றும் மனிதாபிமான முறைமைகளாக உருவாக்க வேண்டும் என்பதே அவரது வலியுறுத்தலாக இருந்தது. முடிவில் இலங்கையின் அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் நல்ல சமூகத்தையும் தொலைநோக்குடைய ஜனநாயகத்தையும் கட்டியெழுப்பி சுபீட்சமான இலங்கைக்காக இந்தியாவை சேர்ந்துள்ள சர்வதேச சமூகத்துடன் இணைந்து செயல்பட அரசாங்கம் தயாராக உள்ளது என்றும் பிரதமர் உறுதியளித்தார். எதிர்வரும் தேர்தல்களில் போட்டியிடும் பொதுஜன பெரமுன வேட்பாளர்களிடமிருந்து போலீஸ் அறிக்கைகள் பெறப்படும் என்று அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வேட்பாளர்கள் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார்களா என்பதை கண்டறிதல் நோக்கத்துடன் இந்த நடைமுறை மேற்கொள்ளப்படவுள்ளதாக அவர் விளக்கமளித்துள்ளார்.
அத்துடன் விரைவில் நடைபெறும் மாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எவ்வாறு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து கட்சி ஒருமித்த முடிவு எடுக்கும் என்றும் கூறினார். மேலும் கூட்டணி கட்சிகளோடு ஆலோசனை நடத்திய பிறகு இது தொடர்பான இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தல் திகதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதும் தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது பற்றிய அறிவிப்பு வெளியிடப்படும். இதேவேளை நாங்கள் ஒரு வலுவான அரசியல் சக்தியாக எங்களை நிலைநிறுத்துவோம் என்றும் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள திஸ்ஸ விகாரை பகுதி தேவநம்பிய திஸ்ஸ மன்னன் காலத்தை சேர்ந்த வரலாற்று பௌத்த நிலமாகும். அது சட்டவிரோதமானது அல்ல என்றும் தற்போது காணப்படும் குடியிருப்புகள் விகாரைக்குரிய காணிகளில் அமைந்துள்ளதாகவும் இலங்கை பௌத்த காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகீர்த்தனுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் காங்கிரஸ் குறிப்பிட்டுள்ளதாவது, திஸ்ஸ விகாரை தேவநம்பிய திஸ்ஸ மன்னனின் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டது. பின்னர் பாலடைந்த நிலையில் இருந்த இந்த விகாரை 1950ஆம் ஆண்டில் மீண்டும் கட்டமைக்கப்பட்டு 1959ஆம் ஆண்டு வரை சீராக பராமரிக்கப்பட்டது. 1958ஆம் ஆண்டு நில அளவை திணைக்களம் வெளியிட்ட வரைபடங்களில் 20 ஏக்கர் பரப்பளவு விகாரைக்கு ஒதுக்கப்பட்டதாகவும் அதனுடன் பழமையான குளம் ஒன்றும் இணைந்திருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது அந்த குளம் கோவில் எல்லைக்கு வெளியே உள்ளது. பின்னர் விகாரை கைவிடப்பட்ட நிலையில் இருந்ததால் 1971 நகர அபிவிருத்தி திட்டத்தில் கைவிடப்பட்ட விகாரை என்று குறிப்பிடப்பட்டது. 1980களில் ஏற்பட்ட போரின் போது அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு போர் முடிந்தபின் 2018ஆம் ஆண்டு விகாரை நிலம் மீண்டும் அடையாளம் காணப்பட்டு இராணுவத்தின் ஒத்துழைப்புடன் திஸ்ஸ விகாரை மறுவடிவமைக்கப்பட்டது. 2019 முதல் 2025 வரை அந்த விகாரையில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 2019இல் அப்போதைய பிரதேச செயலாளர் சிவஸ்ரீ விகாரை நிலப்பரப்பில் ஒரு பகுதியை குடியிருப்புக்காக ஒதுக்கியிருந்தார். இதன் விளைவாக 2024 நில அளவைத்துறை மேற்கொண்ட புதிய அளவீட்டில் 14 ஏக்கர் நிலம் 5.97 பேஜ் நிலம் மட்டுமே விகாரைக்கு சொந்தமானது என்று உறுதி செய்யப்பட்டது. இது 1959இல் குறிப்பிடப்பட்ட 20 ஏக்கர் நிலத்தை காட்டிலும் குறைவாக இருந்ததாலும் மீதமுள்ள நிலப்பரப்பை பாதுகாக்க வேண்டிய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் சுதந்திரத்திற்கு பின்னர் வடமாகாணத்தில் தொடங்கப்பட்ட முதல் தமிழ் பௌத்த பாடசாலை திஸ்ஸ விகாரியை அடிப்படையாக கொண்டது என்றும் காங்கிரஸ் நினைவூட்டியுள்ளது. தற்போது நூற்றுக்கணக்கான மக்கள் வருகை தரும் திஸ்ஸ விகாரையில் விரைவில் அபிவிருத்தி பணிகள் அவசியம் என்று கூறி அவற்றுக்கான ஒத்துழைப்பையும் ஆக்கிரமிப்பில் இருந்து விகாரை நிலத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு காங்கிரஸ் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட 22,950 மெட்ரிக் டன் உப்பு சரக்குகளை இலங்கை சுங்கத்துறை தடுத்து வைத்துள்ளதாக சுங்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 910 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புள்ள இந்த உப்பு தொகை தேசிய தர நிலைகளுக்கு ஏற்ப இல்லாததோடு அரசாங்கம் நிர்ணயித்த இறக்குமதி காலக்கெடு முடிந்த பின்னர் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த வருடம் இதுவரை நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய உப்பு சரக்குகளில் இதுவும் ஒன்றாகும். இலங்கை தரநிலைகள் நிறுவனம் வழங்க வேண்டிய தர சான்றிதழ் இல்லாததாலும் அரசாங்கம் விதித்த கால வரம்பை மீறியதாலும் இந்த உப்பு தொகையை விடுவிக்க சுங்கத்துறை அனுமதி மறுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தரநிலைகள் நிறுவனம் கப்பலில் இருந்து முழு உப்பு சரக்குகளும் தர சான்றிதழ் வழங்க மறுத்துள்ளது காரணமாக அவை தேவையான தரத்தினை பூர்த்தி செய்யப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த மே 15ஆம் தேதி அமைச்சரவை எடுத்த முடிவின் பேரில் சீரற்ற வானிலை காரணமாக உள்ளூர் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டதை முன்னிட்டு ஏற்பட்ட தட்டுப்பாட்டை சமாளிக்கும் நோக்கில் ஜூன் 10ஆம் தேதி வரை அரசாங்கம் உப்பு இறக்குமதி தடையை தற்காலிகமாக நீக்கியது. அந்த காலப்பகுதியில் 1,50,000 மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதன்படி 2025ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் மொத்தம் 1,43,655 மெட்ரிக் டன் உப்பு 5.7 பில்லியன் ரூபாய் மதிப்பில் நாட்டுக்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவற்றில் இதுவரை 1,20,705 மெட்ரிக் டன் உப்புக்கு மட்டும் சுங்கத்துறை விடுவிப்பு வழங்கியுள்ளதாக சுங்க அதிகாரிகள் கூறியுள்ளனர்.